ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய மாறுபாடுகளின் வரைபடங்கள், அதாவது கிராஃப் ஆஃப் வேரியேஷன் சம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல எதிர்மாறுபாடுல ஒரு சம் பார்க்கலாம். சம் என்னன்னு பாருங்க. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு தொட்டி நிரம்புறதுக்கு எத்தனை குழாய்கள் வேணும், அப்படி அத்தனை குழாய்களை போட்டா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படிங்கிற அட்டவணை கொடுத்திருக்காங்க. சோ குழாய்களின் எண்ணிக்கை எக்ஸாவும் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை நிமிடங்கள்ல அதை ஒய்யாவும் எடுத்துக்கிறோம். ஸோ 2 குழாய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 45 நிமிஷத்துல அந்த தொட்டி நிரம்பிடும். இதே 3 குழாயை பயன்படுத்தணும்னா 30 நிமிஷத்துல நிரம்பிடும். 6 குழாயை பயன்படுத்தணும்னா 15 நிமிஷத்துல நிரம்பிடும். 9 குழாயை பயன்படுத்தினா 10 நிமிஷத்துல நிரம்பிடும். ஸோ இதுதான் கொடுத்திருக்கிற தகவல். இந்த தரவுகளுக்கு நம்ம வரைபடம் வரையணும். வரைபடம் வரைஞ்சிட்டு 5 குழாயை பயன்படுத்தணும் சப்போஸ் அப்படின்னா தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். 2வது 9 நிமிஷத்துல நம்மளுக்கு தொட்டி நிறையணும் அப்படின்னா எவ்வளவு குழாய்களை பயன்படுத்தி இருக்கணும். இதுதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். சோ இது வந்து கிராஃப் சம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலா ஒரு 5 ஸ்டெப்பா நம்ம சம் போடணும். என்னென்ன அந்த 5 ஸ்டெப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அட்டவணை, 2வது ஸ்டெப் என்னன்னா என்ன மாறுபாடுன்னு எழுதுறது, 3வது ஸ்டெப் அதுக்குரிய சமன்பாடு கண்டுபிடிக்கிறது, 4வது ஸ்டெப் புள்ளிகள், 5வது ஸ்டெப் தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டவணை போடலாம். கொஸ்டின்லயே அட்டவணை கொடுத்துருக்கறதுனால அந்த அட்டவணை எடுத்து எழுதிக்கலாம். அட்டவணையில நம்மளுக்கு வந்து 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராவா ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா 9, 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 9 இந்த எதிர்மாறுபாடு சம் எல்லாமே பெருக்குனீங்கன்னா ஒரே ஆன்சர் தான் வரும். பாருங்க, 2 45 பெருக்கினால் 90 தான், 3 30 பெருக்கினால் 90 தான், 6 5 பெருக்கினால் 90 தான், 9 10 பெருக்கினாலும் 90 தான். சோ இதையவே நம்ம என்ன எழுதிக்கலாம், 10, 9. இது எக்ஸ்ட்ரா தான், இது ஆப்ஷனல் தான். வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சோ 10, 9 எழுதியாச்சு. அடுத்து என்ன மாறுபாடுன்னு கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸோட மதிப்பு அதிகரிச்சுட்டே போகும்போது ஒய்யோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது பாத்தீங்களா. இது என்ன மாறுபாடுனா எதிர்மாறுபாடு. அடுத்து இதுக்குரிய சமன்பாடு. சமன்பாடு என்னன்னா xy ஈக்குவல் டு கே. அப்போ கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த xy ஒய்யையும் பெருக்கணும்னு அர்த்தம். சோ எக்ஸ் இன்டூ ஒய்ன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் அட்டவணையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 நம்பரையவே எடுத்துக்கலாம். சோ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 45. சோ 2 45 பெருக்கினீங்கன்னா 90 வர்றதுனால கேவோட மதிப்பு 90. இதை கொண்டே சமன்பாட்டுல பிரதியிட்டீங்கன்னா xy ஈக்குவல் டு 90 அப்படிங்கறது இதுக்குரிய சமன்பாடு. அதுக்கப்புறம் அட்டவணையில் நம்ம போட்ட புள்ளிகளை அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிராக்கெட் போட்டு கம்மாவை எழுதிக்கிறோம். ஸோ 2, 45, 3, 30, 6, 15, 9, 10, 10, 9. இப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல படம் வரையணும். ஸோ படம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்எச்ல எப்படி எடுத்துக்கிறோன்னு பாருங்களேன். எக்ஸ்ல குழாய்களின் எண்ணிக்கைன்னு அட்டவணையிலே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ குழாய்களின் எண்ணிக்கை இங்கேயும் எடுத்துக்கொள்ளும் நேரம் நிமிடங்கள்ங்கிறத ஒய்ஹெச்லயே எடுத்துக்கிறோம். இதுல எக்ஸ்ல மேக்சிமம் நம்பரே என்ன, 10 தான், 9 தான். சோ ஒன்னொன்னா எடுத்தாலே நம்மளுக்கு சரியா இருக்கு. ஒய்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 5 மடங்குகளா இருக்குது. இப்ப நீங்க எவ்வளவு எடுக்கலாம்னா 5 எடுக்கலாம். 5 எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 4 நம்பர் குறிக்கிற பிரச்சனை இருக்காது. 9 குறிக்கும் போது இதா இருக்கும் இல்லையா. 10 எடுத்தீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா 45ங்கிறதுல வந்து 10 எடுக்கும்போது ரொம்ப சின்ன படமா தான் வரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்து போட்டீங்கன்னா படம் ரொம்ப ஈஸியா வரும். ஏன்னா 2 எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 45 வரையில் கண்டிப்பா ஒய்ஹெச்ல வரும். அதுல நான் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஒய்ஹெச்ல 2 எடுத்திருக்கோம் பாருங்களேன். சரிங்களா. சோ இதுக்குரிய அளவு திட்டம் எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. அளவு திட்டம் எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம ஒன்னொன்னா எடுத்தோம். எக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா குழாய்களை குறிக்கிறதுனால எக்ஸ்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு குழாய். அதே ஒய்ஹெச்ல ஒரு சென்டிமீட்டர்ல 2 எடுத்தோம். அதுல வந்து நேரத்தை தானே குறிக்குது. சோ நேரத்தோட இங்க 2 நேரம் நல்லா எழுதி வைக்க கூடாது, 2 நிமிடங்கள் எழுதணும். சோ அளவு திட்டம் போட்டாச்சு. இப்ப நம்ம படம் வரையலாம். சோ ஃபர்ஸ்ட் புள்ளி என்னன்னு பாருங்க, 2, 45. சோ 2, 45 எப்படி குறிக்கணும், எக்ஸ்ல 2க்கு நேரு, ஒய்ல 45ங்கிறது 44க்கும் 46க்கும் நடுவுல இருக்கும். இந்த 2க்கு நடுவுல 45. சோ 2, 45. அடுத்தது 3, 30. எக்ஸ்ல 3, ஒய்ல 30. 3, 30. அடுத்த புள்ளி என்ன, 6, 15. 14க்கும் 16க்கும் நடுவுல வந்து 15 இருக்கும். சோ 6, 15 குறிச்சிடுறோம். அடுத்தது என்ன புள்ளி, 9, 10. எக்ஸ்ல 9, ஒய்ல 10. அடுத்து ஒரு எக்ஸ்ட்ராவா நம்மள ஒரு புள்ளி எழுதணும் பாத்தீங்களா, 10, 9ன்னு. 9ங்கிறது எங்க இருக்கும், 8க்கும் 10க்கும் நடுவுல. சோ இதையும் குறிச்சிட்டு இதையெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு வளைவரை கிடைக்கும். சோ வளைவரை வரைஞ்சிடறோம். அதுக்கப்புறம் இப்ப 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 5 குழாய்களை பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. சோ 5 குழாய்கள்ங்கிறது குழாய்களின் எண்ணிக்கை இங்கதானே இருக்கு. சோ இங்க இருந்து இங்க
5ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணுங்க. அது இந்த வரைபடத்தை எங்க போய் வெட்டுதோ, அங்க இருந்து இங்க சைடுல ஒரு கோடு வரைஞ்சீங்க அப்படின்னா, அது 18க்கு நேர் போய் முடியுது. 5 குழாய்களை பயன்படுத்தினா தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னா 18 நிமிடங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா 9 நிமிஷத்துல முடியணும் அப்படின்னா 8க்கும் 10க்கும் நடுவுல 9 இருக்குது. அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணி வரைபடத்தை வெட்டுற இடத்துல இருந்து கீழே ஒரு கோடு போட்டோம்னா அது 10ல போய் முடியுது. 9 நிமிடங்கள்ல நம்மளுக்கு தொட்டி நிரம்பணும் அப்படின்னா எவ்வளவு குழாய்களை பயன்படுத்தணும்னா 10 குழாய்களை பயன்படுத்தணும்.